தெரிய மாட்டேன் பரமா. எப்படியாவது உன்னை பார்த்து உண்மையை சொல்லுவேன் பரமா. அந்த கடவுளே தடுத்தாலும் சரி. சொல்லுங்கம்மா, எங்களெல்லாம் திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? உங்க எல்லாருக்குமே சமீப காலமா எங்க வீட்டுல நடந்த அத்தனை பிரச்சனையும் தெரியும் நினைக்கிறேன். ஆமாம்மா, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்களுக்கு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம்மா. வருத்தப்பட்டு என்னங்க பண்றது? ஊருக்கே நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில என் வீட்லயே இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்துருச்சு. நான் எவ்வளோ பேசியும் அந்த இளமதி இறங்கி வரவே மாட்டேங்கிறா. என் பையன் பரம வேதனைப்படுறத பார்க்க பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல. கொஞ்சமாவது காந்திமதியும் குமரேசனும் இறங்கி வந்து யோசிக்கணும். ஏன் சொல்றேன்னா, இது அவங்க பொண்ணோட வாழ்க்கை இல்லையா? தாலியும் கட்டியாச்சு. இப்ப போய் அவங்க வீண் பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதனால ஊர் பெரியவங்க நீங்கெல்லாம் சேர்ந்து அந்த சின்னஞ்சிறுசுங்களை சேர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். தாராளமா சேர்த்து வைக்கிறோமா. நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. காந்திமதியையும் குமரேசனையும் பார்க்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அவங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அம்மாவை போய் அவமானப்படுத்திருக்காங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமா, அவங்க பையனோட சாவு அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அவங்க பையனோட சாவுக்கு பரமன் தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எப்படியாவது நீங்கெல்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட பேசி பரமனையும் இளமதியையும் சேர்ந்து வாழ வைக்கணும். சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுவோம். ஏன்பா, பஞ்சாயத்து திடல்ல ஊர் பெரியவங்க எல்லாம் கூடியிருக்காங்கன்னு சொல்லி குமரேசனையும் காந்திமதியும் வர சொல்லு. போ. குமரேசனே, வாப்பா, உள்ள வா. வணக்கம்மா. என்னப்பா? ஊர் பெரியவங்களாம் ஒன்னா கூடி உட்காந்துருக்காங்கம்மா. உங்களையும் குமரேச அண்ணனையும் வர சொல்லியிருக்காங்கம்மா. என்ன விஷயப்பா? தெரிலங்கண்ணே, உங்க 2 பேரையும் உடனே வர சொல்லியிருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயமா. எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? சரி, என்னன்னு தான் போய் பாப்போமே. வாங்க. சரி வாங்க போலாம். மா, என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு அந்த கலாமா அவங்க அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சாதாரணமான ஆள் இல்ல மைனா, அடிச்சா சிக்ஸர் தான். மா, இனிமே இளமதிக்கு விழுற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கணுமா? அதுதானே நமக்கு வேணும். பெரியவங்களாம் வர சொன்னீங்கன்னு தான் நான் வந்தேன். ஆனா இங்க இருக்கிறவங்கள பார்த்ததுமே நீங்க எதுக்கு வர சொன்னீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். என்னம்மா அது? வந்தது வராததுமா முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறியம்மா. வேற எப்படி பேச சொல்றீங்க? எங்க நிலைமையில நீங்க இருந்திருந்தா இப்படிதான் பேசிருப்பீங்க. எங்க பையனை நாங்க பறி கொடுத்துட்டு நிக்கிறோம். பறி கொடுத்தவங்களோட வேதனை புரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அவங்க என்னங்க ஆசைப்படுறாங்க? உங்க பொண்ணு இளமதி அவங்க பையனோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலியும் கட்டியாச்சு. அவங்க சொல்றதும் நல்லதுக்கு தானம்மா. தாலி கட்டிட்டா என் பொண்ணு அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துருவாளா? அவன் ஒரு கொலைகாரன். அவன் கூட சேர்ந்து என் பொண்ணால வாழ முடியாது. அதுல எனக்கு சுத்தமா விருப்பமும் இல்ல. இங்க பாருங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் நேரா உங்க வீட்டுக்கே வந்து கெஞ்சி பார்த்துட்டேன். அப்போ நீங்க மனசு மாறுற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இதுல யோசிக்க எதுவுமே இல்லைங்க. நாங்க சொன்னதுதான். என் பொண்ணு உங்க பையன் கூட வாழ மாட்டா.
திரும்ப திரும்ப நீங்க அதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இளமதியை வந்து சொல்ல சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணு வருவா, என் பொண்ணு நேர்ல இங்க வந்து சொல்லுவா. அப்படி சொல்ல வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இவ்ளோ தூரம் போனதுக்கு அப்புறம் இனிமேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, என் பொண்ணு இங்க வந்து இவங்க பையன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்னதும் என் பொண்ணையும் அந்த பையனையும் பிரிச்சு விட்டுருங்க. என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? இப்படி ஒருத்தன் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டாங்க. பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் நாங்க பார்த்து அவளுக்கு வேற ஒரு கல்யாணமும் பண்ணி வைப்போம். நிச்சயமா என் மருமக இங்க வந்து அப்படி சொல்ல மாட்டா. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. உடனே அவளை இங்க வர வைங்க. அவளை போய் கையோட கூட்டிட்டு வந்து இங்க சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அவ சொல்ல மாட்டா, நிச்சயமா சொல்ல மாட்டா. நான் கூட்டிட்டு வரேங்க. ஆனா வந்து அவ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை ரத்து பண்ணிடுங்க. அது போதும் எங்களுக்கு. வாங்க போலாம். அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம், எங்க வெளியில போனாங்கன்னு கூட தெரியல. சொல்லிட்டு கூட போகல. மைனா, தரையில போட்ட மீனாட்டம் தவிச்சிட்டு இருக்கா. கலாமா தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் பாப்போம். இளமதி, அம்மா என்னம்மா, எத்தனை தடவை கால் பண்ண, போனே எடுக்கல? ஐயோ எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ முதல்ல கிளம்பு. எங்கம்மா? அந்த கலா ஊர் பெரியவங்க முன்னாடி உட்கார்ந்து உன்னையும் பரமனையும் சேர்த்து வைங்கன்னு பேசிட்டு இருக்கா. என்னது? என்னம்மா சொல்றீங்க? ஆமாமா, ஒரே தகராறுமா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ என்னடானா ஊர் பெரியவங்க கிட்ட போய் அது இதுன்னு பேசி சேர்த்து வைக்க சொல்றாங்க. நீ முதல்ல கிளம்பு. பஞ்சாயத்துல ஊர் பெரியவங்க முன்னாடி பரமனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வந்து சொல்லு. அம்மா, இது நம்ம வீட்டோட இருக்க வேண்டிய பிரச்சனை. இதை எதுக்குமா ஊர் பிரச்சனையா மாத்தணும்? எதுக்கு நான் ஊர் முன்னாடி வந்து சொல்லணும்? அவசியம்னு வந்துட்டா சொல்லிதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அந்த அம்மா பேசின பேச்சுக்கு எனக்கு வந்த கோபத்துக்கு பரமணி இளமதி பிரிச்சு விட்டா கூட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஊர் பஞ்சாயத்துல வந்து எனக்கு பரமனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு வந்து சொல்லு. மொத்தமா பிரிச்சு விட்டுறலாம். என்னம்மா நீங்க பண்றதெல்லாம் சரியா? எடுத்தோ கவுத்தோன்னு பண்றதுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா? அவ கழுத்துல கட்டின தாலியோட மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிச்சு விடுறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நாமளும் போய் கொஞ்சம் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துவோம் வா. என்னம்மா நீங்க? நர்மதா, என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய் நர்மதா, நீ எதுக்கு தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிட்டு இருக்க? அந்த பரம எப்பேற்பட்ட ரவுடின்னு எல்லாருக்குமே தெரியும். நீ எதுக்கு அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்க? அண்ணன் கிண்ணன்னு ஏதாவது சொன்ன அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்க.